ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னலான பாண்டா கொழுக்கட்டை கஞ்சி தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு தேங்காய் எடுத்திருக்கிறேன். அது நான் மேல இருக்கிற தோல் எல்லாம் ஃபுல்லாவே நீக்கிட்டு இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். கழுவுன தேங்காவை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நம்ம அரைக்கணும். ஸோ அதனால இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். அப்புறம் இதுல 3 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். அப்புறம் 1 கப் சுகர் எடுத்திருக்கிறேன். பெரிய பாண்டா லீஃப்ல 2 லீஃப் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்கிறேன் நான். சால்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சால்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீர், அது வாசத்துக்கு நல்லா இருக்கும். அதனால அதையும் எடுத்துக்கலாம். சரி, வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு நான் இந்த கப்பை தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் 1 கப் அப்படின்னு சொல்லும் போது அது இந்த கப்பு தான். இது 250 ml கப்பு. ஸோ இதில் தான் நான் அரிசி மாவு, சுகரு, தேங்காய் பால் எல்லாமே அளக்குறேன். ஸோ நான் இந்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கிறேன் நான். இது இங்கே கிடைக்கிற அரிசி மாவு, இடியாப்ப மாவுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த பாண்டான் லீஃபை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 250 ml வாட்டர் ஊற்றி இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சு அதுல இருந்து நம்ம சாறு எடுக்க போறோம், அந்த ஜூஸை. அதனால அந்த சாறை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு இதுல நான் 250 ml வாட்டர் ஆட் பண்ணிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா சாறு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாறை நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். ஏன்னா அதுல சக்கை இருக்கும். அதனால வெறும் நம்ம அதோட சாறை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால இந்த சக்கையை நம்ம அதை எடுத்து போட்டுடலாம். ஸோ அந்த சாறை மட்டும் நம்ம இப்போ யூஸ் பண்ணி செய்ய போறோம். சக்கையை எடுத்துட்டு சாறை வடிச்சுட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவை நம்ம அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுக்க போறோம். தேங்காய் அரைச்சிக்கணும். நீங்க 2 தடவை அரைச்சு பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அது எந்த கலர்ல இருக்குன்னு. ஏன்னா வெள்ளை வெளியேன்னு இருக்கு. எந்த இடத்துலயுமே இந்த கருப்பாவோ இல்ல ப்ரௌன் கலராவோ இல்லை. ஏன்னா நம்ம அந்த தோலை நீக்கிட்டோம். ஸோ இப்படி வெள்ளை வெளின்னு இருந்தா தான் நம்ம கஞ்சி செய்யும் போது அது நல்லா வெள்ளையா அழகா இருக்கும். அதுல எந்த ஒரு கலர் கருப்பு அதெல்லாம் இல்லாம. அதனால நம்ம இந்த தோலை நீக்கிடணும். இப்போ சாறு எடுத்து வச்சாச்சு, தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாட் எடுத்துட்டு அதுல ஒரு 1/2 லிட்டர் தண்ணிய ஊத்திட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிட்டு எடுத்து வச்ச சாறை நம்ம அதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு அதை கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ அது நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால்ல 1 கப்பு தேங்காய் பாலை எடுத்து ஒரு 2 கப்பு அரிசி மாவுல அதை கலந்து நம்ம மாவு மாதிரி பிணைஞ்சுக்கலாம் கொழுக்கட்டைக்காக. அதுக்கு கொஞ்சோண்டு நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதுல அரிசி மாவு, உப்பு, தேங்காய் பால் 3 போட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிணைஞ்சுக்கலாம். ஸோ இந்த சைடு அப்படியே கொஞ்சம் பிடிக்காம இருக்கிறதுக்கு கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கலாம் கொழுக்கட்டை பிடிக்கிற வரைக்கும். இப்போ இந்த மாதிரி கையில அமுத்தி அமுத்தி நம்ம சின்ன சின்னதா கொழுக்கட்டை பிடிச்சிக்கணும். விரல்ல அமுத்தி அமுத்தி இந்த மாதிரி. நான் மொத்தம் 3 கப்பு சொல்லியிருந்தேன். அதுல 2 கப்பு கொழுக்கட்டை பிணைஞ்சாச்சு அரிசி மாவு. இப்போ 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதுல ஒரு 250 ml தண்ணியை ஊத்தி
நல்லா வந்து கரைச்சிக்கணும் கூழ் மாதிரி. ஸோ அந்த கூழை வந்து இதுல ஊத்திட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பு கம்மியாவே வச்சுக்கலாம். ஏன்னா இது அரிசி மாவுன்றனால வந்து கட்டி ஆகாம இருக்கணும். அதனால வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். எல்லாம் ஃபுல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும், அந்த சாரும் இந்த கூழும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பு நான் சிம்ல தான் வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பதம் இருக்கணும். அதனால நல்லா கிண்டி கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருந்தா, ஏன்னா அரிசி மாவு தானே அதனால திக்காகும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு 250 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிண்டி விட்டுக்கலாம் நல்லா. கரெக்டா அந்த பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு எடுத்துடலாம். நல்லா வாசம் வருது, இந்த பாண்டான் லீஃபோட வாசம் பயங்கரமா இருக்கு. இந்த பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிடிச்சு வச்சிருக்க கொழுக்கட்டையை வந்துட்டு இதுல போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணா நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம வந்துட்டு கீழே பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த பாட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆட்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அரிசி மாவு வேகாம இருக்கும்போது உடஞ்சிரும். அதனால வந்து கொழுக்கட்டையெல்லாம், அதனால நம்ம கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப பன்னீர் ஊத்திக்கலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாதி வெந்துருச்சு, கொஞ்சம் வேகு, எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்குது. சுகர் போட்டுக்கலாம். 1 கப் சுகரு, அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் பாருங்க ஒன்னோட ஒண்ணு ஒட்டி ஒட்டி இருக்கு. அதனால நம்ம அதை வந்து கொஞ்சம் பிரிச்சு விட்டுடலாம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த கொழுக்கட்டை மாவு பிணையும் போது சுகர் போட மாட்டோம். ஸோ அந்த கஞ்சியில தான் சுகரு. அதனால வந்து அந்த கொழுக்கட்டையோட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுதான் அந்த பதம். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு, கஞ்சியுமே நல்லா வந்துருச்சு. கஞ்சி நல்லா சூப்பரா வந்துருச்சு, நல்ல கரெக்டான பதத்துக்கு. ஸோ இந்த பதம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி தேங்காய் பால் மிச்சம் இருக்கும் நமக்கு, அதை இதுல ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
பாண்டான் கொழுக்கட்டை கஞ்சி நல்லா வாசமா இருக்குது. அந்த தேங்காய் பால், பாண்டான் லீஃப், அரிசி மாவு எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல செஞ்சாச்சு. இப்போ நம்ம பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆறுனா நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே என்னோட வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.